ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திருவாவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறவிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திருவாவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த ரிஷபராசி மண்டலத்தில் பிறந்தவர்களை பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அவர்களுக்குள்ளே ஒரு தனித்துவமான பிடிவாதமும் விடாமுயற்சியும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இவர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் முடிவு எடுத்துவிட்டால் அந்த பாதையில் எத்தனை முட்டுக்கட்டைகள் வந்தாலும் யாரேனும் இவர்களை தடுத்தாலும் அதை முழுமையாக செய்து முடிக்காமல் ஒருபோதும் ஓய மாட்டார்கள். இவர்களது மன உறுதி என்பது அசைக்க முடியாத இமயமலையை போன்றது. அதே சமயம் இவர்களிடம் ஒரு முக்கியமான குணம் உண்டு. தங்களது அந்தரங்கமான விஷயங்களை அல்லது மிக நெருக்கமான ரகசியங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரிடமும், அது அவர்கள் நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள். இவர்களுடைய உணர்ச்சிகள் எல்லாமே சற்று தீவிரமானதாக இருக்கும். இவர்கள் நேசித்தாலும் சரி, கோபப்பட்டாலும் சரி, அல்லது ஒருவரிடம் நட்பாக பழகினாலும் சரி, அந்த உணர்வின் உச்சத்தில் தான் இருப்பார்கள். ஒரு மனிதன் மீது இவர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவை தக்க வைத்துக் கொள்ளவும், அந்த மனிதருக்காக தங்களது உயிரை கூட பணயம் வைக்கவும் இவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். வாழ்க்கை பயணத்தில் எத்தனை இடர்பாடுகள் குறுக்கிட்டாலும் தனது சுய உழைப்பால் வெற்றி கொடியை நாட்டக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இவர்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த பணி மிகவும் கடினமானது, நம்மால் இது முடியாது என்று ஒதுக்கி வைத்த சவால்களை கூட ரிஷபராசிக்காரர்கள் கையில் எடுத்தால் அதை மிக நேர்த்தியாக திட்டம் தீட்டி செதுக்கி முடிவில் வெற்றி பெற்று ஆச்சரியப்படுத்துவார்கள். நட்புக்கு இவர்கள் தரும் மதிப்பு மிக உயர்ந்தது. நண்பனுக்காக தூக்கத்தை மட்டுமல்ல வாழ்வையே அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவர்கள். சொந்த வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை நினைத்து ஒருபோதும் இவர்கள் துவண்டு போய் முடங்கிவிட மாட்டார்கள். போராட்டங்களே இவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான். தனக்கு நெருக்கமானவர்களின் வாழ்வில் ஒரு சிறு கஷ்டம் என்றால் கூட ரிஷபராசிக்காரர்கள் துடித்து போய்விடுவார்கள். அவர்களுக்கு உதவ தன் நிலை மறந்து ஓடோடி செல்வார்கள். இவ்வளவு உன்னதமான பண்புகளை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா என்று நான் உங்களிடம் அன்புடன் கேட்கும்போது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு பெரிய பெருமூச்சும் குமுறலும் வெளிவருவதை என்னால் நன்றாகவே உணர முடிகிறது. என்னங்க நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே, எங்களை பார்த்தால் நலமாய் இருக்கிற மாதிரியா தெரியுது. எங்களுடைய அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு வினாடியும் போராட்டங்களையும் சொல்லனா துயரங்களையும் தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏன் தான் இந்த பூமியில் பிறந்தோமோ என்று ஏங்கும் அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம். எங்களை பார்த்து நலமா என்று கேட்டு எங்களை அளவைத்து விட்டீர்களே என்று நீங்கள் கண்ணீர் சிந்துவது என் கண்களுக்கு தெரிகிறது. கவலைப்படாதீர்கள் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் கண்ணீருக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துவிட்டது. இனி வரக்கூடிய காலங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து இருண்ட சூழல்களையும் அப்படியே காணல் நீரை போல மறைந்து போகச் செய்யும். நீண்ட காலமாக நீங்கள் கண்டு வந்த கனவுகள், ஆசைகள் மற்றும் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்கள் கண் முன்னாலே நிறைவேறப் போகிறது. காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மங்களகரமான மாற்றங்களை இனி பார்க்கலாம். திருமண தடை நீங்குதல். நீண்ட நாட்களாக வரணமையாமல் தவித்து கொண்டிருந்த கன்னி பெண்களுக்கும் காளைகளுக்கும் அந்த திருமண தடைகள் அனைத்தும் இப்போது விலகப் போகிறது. மிகச் சிறப்பான முறையில் உங்கள் இல்லங்களில் கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் கேட்கப் போகிறது. பொருத்தமான துணை உங்களை தேடி ஓடி வரப்போகிறார். புத்திர பாக்கியம். திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தும் மழலை செல்வம் இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கு தெய்வத்தின் முழுமையான ஆசியுடன் அழகான குழந்தை செல்வம் கிடைத்து உங்கள் மடி நிறைய போகிறது. மருத்துவ ரீதியான சிகிச்சைகளும் இப்போது உங்களுக்கு பலன் தரும். உறவுகள் சீராகுதல். நீ எதற்கும் உதவாதவன் என்று உங்களை ஒதுக்கி தள்ளிய சொந்த பந்தங்களும், உங்களை பற்றி ஊர் முழுவதும் அவதூறாக பேசிக் கொண்டிருந்தவர்களும் இப்போது உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடப் போகிறார்கள். உங்களின் அருமை மற்றவர்களுக்கு புரியும் காலம் இது. உடல் நலம் மற்றும் நிதி நிலைமை. உங்களை வாட்டிக்கொண்டிருந்த தீராத நோய்கள் அகன்று உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும். பொருளாதாரம் ரீதியாக நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. பணப்புழக்கம் உங்கள் கையில் தாராளமாக இருக்கும். கடன்கள் அனைத்தும் அடைபடும். சுருக்கமாக சொன்னால் உங்கள் வாழ்க்கையே ஒரு பொற்காலத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது.
குருவின் வழிகாட்டுதலும் ஈசனின் திருவருளும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழுமையான வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற வேண்டும் என்று விரும்பினால் ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதல் உங்களுக்கு மிகவும் அவசியம். எந்த ஒரு செயலை செய்தாலும் அனுபவம் வாய்ந்த ஒரு குருவின் ஆலோசனையை பெற்று செய்யும் போது அதில் தோல்வி என்பது உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. தொழில், காதல், குடும்ப உறவுகள், வருமானம் என எதிலும் திருப்தி இல்லாமல் பலர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்றால் அந்த எம்பெருமான் ஈசனின் பேரருள் உங்களுக்கு மிக மிக அவசியம். ஈசன் ஒருவனே எதையும் மாற்ற வல்லவன். பரமேஸ்வரன் பல திருவுருவங்களில் நமக்கு ஆசி வழங்குகிறார். அதில் சனி பகவானும் ஒருவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பலரும் சனீஸ்வரனை கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் அவர் நம்மை அழிப்பவர் அல்ல, நம்மை செதுக்குபவர். நாம் தெரியாமல் செய்யும் பிழைகளை சுட்டிக்காட்டி நம்மை தண்டிப்பதன் மூலம் சரியான தர்மத்தின் பாதையில் நம்மை அழைத்துச் செல்கிறார். எனவே சனீஸ்வர பகவானை கண்டு பயப்படாமல் அவர் வழங்கும் ஆன்மீக பாடங்களை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை என்பதை மறக்காதீர்கள். ரிஷப ராசியும் லாப சனியின் பலன்களும். ரிஷப ராசிக்காரர்கள் பெரும்பாலும் உலகத்தாரால் தவறாகவே கணிக்கப்படுகிறார்கள். இவர்கள் மிகவும் சுயநலமானவர்கள் என்று ஒரு தவறான முத்திரை இவர்கள் மீது குத்தப்படுகிறது. ஆனால் இதை பற்றி நீங்கள் துளியும் கவலைப்பட தேவையில்லை. மற்றவர்கள் உங்களை புண்படுத்தும் போது நீங்கள் அவர்களுக்கு செய்த ஏதோ ஒரு நன்மையின் விளைவாகவே அது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தற்போது ரிஷபராசிக்கு சனி பகவான் 11வது வீடான லாப வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாகும். சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது நேரடியாக படுவதால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் இப்போது அவரது கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இதனால் நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். உங்கள் குலதெய்வத்தின் சந்நிதியில் பூக்கட்டி போட்டு உத்தரவு பெற்று அதன் பிறகு வேலையை தொடங்குங்கள். கடைபிடிக்க வேண்டிய ரகசியங்களும் வாழ்வியல் முறைகளும். வாழ்க்கையில் வெற்றி பெற சில யுக்திகளை கையாளுவது அவசியம். குறிப்பாக நீங்கள் செய்யும் ஆன்மீக பரிகாரங்களை ரகசியமாக செய்ய பழகுங்கள். அதே சமயம் நவீன உலகமான சமூக வலைதளங்களில் நீங்கள் எந்நேரமும் மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற புகைப்படங்களையோ ஸ்டேட்டஸ்களையோ போடாதீர்கள். சில தருணங்களில் நீங்கள் சற்று வருத்தமாக இருப்பது போன்ற தோற்றத்தை வெளிப்படுத்துவது உங்களுக்கு நல்லது. ஏனெனில் இந்த உலகம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை விட கஷ்டப்படுவதை பார்த்துதான் சில நேரங்களில் நிம்மதி அடைகிறது. உங்களுடைய சொந்த உறவுகளே நீங்கள் ஒரு படி கீழே இறங்கினால் அதை ரசித்து பார்ப்பார்கள். எனவே மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக சில நேரங்களில் நீங்கள் கஷ்டப்படுவது போல கொஞ்சம் நடித்து பழகுங்கள். யாரையும் உங்கள் எல்லைக்கு மீறி நம்பாதீர்கள். ஏனெனில் அவர்கள் உங்களை சுரண்டுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சுய பாதுகாப்பு மிக முக்கியம். சனிப்பெயர்ச்சி மற்றும் வழிபாட்டு பலன்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எந்த விதமான துயரத்தையும் தராது என்று நீங்கள் ஆணித்தரமாக நம்பலாம். வழிபாட்டு முறைகளில் சில எளிய மாற்றங்களை செய்யுங்கள். பிள்ளையார் வழிபாடு. தினமும் காலையில் எழுந்தவுடன் ஆணை முகத்தோனை மனதார வணங்குங்கள். 5 முறை தோப்புக்கரணம் போடுவது உங்கள் புத்தியை தெளிவாக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று அந்த வாயுபுத்திரனை வணங்குங்கள். எனக்கு தேவையான மன வலிமை, தைரியம் மற்றும் நற்புத்தியை கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பலவீனத்தை உணர்தல். உங்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்டுதான் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற கசப்பான உண்மையை நீங்கள் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். வரும் மாதங்களுக்கான விரிவான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் மூலம் உங்கள் வாழ்வில் நீண்ட நாட்களாக இருந்த முட்டுக்கட்டைகள் மெல்ல மெல்ல விலகப் போகிறது. வேலை மற்றும் தொழில். உத்தியோகத்தில் ஒரு நிலைத்தன்மை உண்டாகும். உங்கள் திறமைக்கு ஏற்ப பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரும். பொருளாதார மேலாண்மை. தேவையற்ற செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். உங்கள் தலைக்கு மேல் இருந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். சட்டம் மற்றும் அரசாங்கம். அரசாங்கம் சார்ந்த சிக்கல்கள் அல்லது சட்ட ரீதியான பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். முதிர்ச்சியான முடிவுகள். நிலம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட சொத்து விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். ஆன்மீக சிந்தனையும் குலதெய்வ அருளும். வேலை செய்யும் இடங்களில் உங்கள் கௌரவம் உயர்வும். நேர்மையும் ஒழுக்கமும் உங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். தேவையற்ற தீய நட்புகள் உங்கள் வாழ்வை விட்டு தானாகவே விலகும். குலதெய்வ வெளிப்பாடு பற்றி ஒரு முக்கியமான விஷயம். குலதெய்வம் என்பது எங்கோ இருக்கும் ஒரு சக்தி அல்ல. அது உங்கள் இரத்தத்திலும் மூச்சிலும் கலந்திருக்கும் ஒரு தெய்வம். ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த ஒளியில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மனதார வழிபடுங்கள். தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்குங்கள். சூரியனின் ஒளி
உங்கள் மேல் படும்போது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தானாகவே விலகிவிடும். ஒரு உன்னதமான எளிய பரிகாரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேன்மைகள் உண்டாக நான் ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறேன். உங்கள் வசதிக்கு ஏற்ப பார்வைத்திறன் இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஒரு பேனா, ஒரு பென்சில் அல்லது ஒரு நோட்டு புத்தகம் என்று உங்களால் முடிந்ததை அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். இந்த ஒரு புண்ணிய செயல் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த கர்ம வினைகளை குறைத்து உங்கள் வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக மாற்றும். எப்பொழுதும் ஒன்றை மட்டும் ஆழமாக நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி நன்மைகள் மட்டுமே சூழப்போகிறது. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். மனம் தளராமல் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். இறைவன் எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கிறான். மிக்க நன்றி. வணக்கம்.